நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். நம் ஒரு ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. சபை கூடி வருகிற இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை இதற்காக நாங்கள் பிரத்யேகப்படுத்தி வந்து உட்கார்ந்துருக்கிறோம்ப்பா. நம்முடைய ஆராதிக்கும்படியாக, இந்த வார்த்தையை கேட்கும்படியாக, அதில் நாங்கள் பலப்படணுன்றதுக்காக தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவருடைய பிரயாசமும் வீணாகாதபடிக்கு இந்த பகல் காலை வேளையில் நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். உங்களுடைய வார்த்தையுடைய அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் உணர்த்தும்படியாக, எங்களுக்குள்ள விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக, அல்லேலூயா, பாவ உணர்வு உண்டாகும்படியாக, அல்லேலூயா ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் ஆண்டவரே இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கே சகல கனமும் துதி ஏறெடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நாம் இந்த மாதத்தில் பரிபூர்ண நன்மையை என்ன பண்ணுறோம்? சிந்தித்து வருகிறோம். சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை. நல்லா சிரிச்சுட்டு தான் சொல்லுங்களேன், பரிபூர்ண நன்மை. ஹல்லேலூயா, ஆமென். ஃபுல்லா ப்ராஸ்பரஸா ஆண்டவர் என்ன சொல்ற, ஃபுல்னஸா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமான தேவனா இருக்கிறார். அரை குறையாய் அல்ல, பாதியில அல்ல, நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது நிறைவான பலனை கட்டளையிடுகிற கர்த்தர். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரூத்தில் நம்ம அதை வாசிக்கிற எடுக்க வேண்டாம். தம்மிடத்திலே ஆமென் ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தரிடத்தில் வருகிறவங்களுக்கு, அது யாரா இருக்கட்டும், எந்த பிரிவினா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், அப்படி வருகிறவர்கள் ஹல்லேலூயா யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண நன்மையை, நிறைவான பலனை அவனுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த காலை வேளையில் நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய சிந்திப்பதற்கான இன்றைக்கு நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு அவன் தீமையிலும் நன்மை. என்னது? ஆமா, ஹல்லேலூயா. நன்மை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது, தீமையிலும் ஆண்டவர் அதில் ஒரு நன்மையை செய்கிறவராய், ஹல்லேலூயா, அதில் அந்த நடுவில் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த காலை வேளையில் சிந்திக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறோம்? வாசிக்கிறோம். அவர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார். அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். சற்று அதனுடைய பின்னணியத்தை சொல்கிறேன். ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு சாப்டர், இந்த 27ஆம் அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். நீங்கள் எல்லாருமே அதை வரைக்கும் பல முறை படித்திருந்திருக்கலாம், இந்த செய்திகள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நம்ம சேர்ந்து இந்த 27ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து இந்த தியானத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். சேர்ந்து நம்ம இந்த வசனங்களை ஆமென் தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் அந்த இறுக்கமா இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த கதைக்குள்ள, இந்த சம்பவத்துக்குள்ள வந்துருங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். ஆமென். இயேசுவின் அப்போஸ்தலனாக அறியப்பட்டவர், ஆண்டவரால் நேரடியாக பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் பல ஊழியங்களை செய்கிறார், பல பிரயாணங்களை செய்கிறார், பல ஊர்களுக்கு போகிறாரு, போய் சபைகளை என்ன பண்றாரு, நாட்டுறாரு, அங்க சபைகளை ஆரம்பிக்கிறாரு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். பல நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அவர் மிஷனரி பயணமாகவே மேற்கொண்டார். எத்தனை மிஷனரி பயணம் மேற்கொண்டாரு? 3 மிஷனரி பயணங்களை பவுல் மேற்கொண்டார்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. முதல் முறை எருசலேம்லேருந்து போய் அப்படியே கலாத்தி அந்த ஏரியாலாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுவிசேஷங்கள்லாம் சொல்லி மக்கதோனியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படியாக 2 முறை டிராவல் பண்ணிட்டு திருப்பி எருசலேம் வந்துருவாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 3வது முறையாக அவர் டிராவல் பண்றது தான் நம்ம இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிறோம். அல்ல, பவுலுடைய 3வது மிஷனரி பயணம் ஆமென் இப்படியாக நடக்கிறது. அது எதை நோக்கி என்று சொன்னால் ரோமை நோக்கி போகிறார். எதை நோக்கி? ரோமை நோக்கி 3வது பயணத்தை மேற்கொள்கிறார். ஏன் மேற்கொள்றார்? ஏன் அப்படி ரோமை நோக்கி போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு என்று பார்க்கும்பொழுது, பவுல் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. பவுல் மேல சில அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அப்ப அதை லோக்கல்ல விசாரிக்கிறாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் என்னது மாவட்ட கோர்ட்ல விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி ஹை கோர்ட்ல, மதுரையில் இருக்கு பிரான்ச்சு, மெட்ராஸ் ஹை கோர்ட்டோட பிரான்ச்சு சென்னையில் இருக்கு, ஹை கோர்ட்ல விசாரிப்பாங்க.
ஆமா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அங்கேயும் சரியான தீர்வு கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. அது எங்க இருக்குது? டெல்லியில இருக்கு சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் ப்ராசஸ். அங்க போய் அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்றது தான் இந்தியாவில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு மேல ஒரு அப்பீலே கிடையவே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இங்கேயுமே பவுல் மேல ஒரு அலிகேஷன் வருது. அதை விசாரிக்கும் பொழுது அல்ல 26ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்படியா கேட்கிறேன். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னேக்கேயாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். போதும். ராஜா, தேசாதிபதி, அப்புறம் அங்க இருந்தவங்க, அவங்களோடு கூட இருந்த உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு தனியா போய் என்ன பண்றாங்க? அவன் விசாரிச்சதை பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, பவுல் மேல மரணத்துக்காவது அவனை கட்டி காவல்ல வைக்கிறதுக்காவது இவன் என்ன கிடையாது, பாத்திரனே இல்லை, இவனுக்கு மேல எந்த முகாந்திரமும் இல்லை. இயேசு குறித்தும் பிலாத்து என்ன சொன்னாரு? என்ன சொல்றாரு? இவர்கிட்ட நானு மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றத்தையும் நான் காணலன்றாரு. பவுலை பார்த்தும் ராஜாவும் தேசாதிபதி எல்லாம் சொல்றாங்க, கூடி பேசுறாங்க. விசாரிக்கும் பொழுது என்ன தெரியுது? இவன் மேல என்ன இல்லை, குற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. இவனை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்க முடியாகவும் கட்டி காவல்ல போடும்படியாகவும் அதுக்கு இவன் பாத்திரமான தெரியவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம். 32வது வசனத்துல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மனுஷன் அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். பாருங்க, இந்த மனுஷன் ராயனுக்கு, ராயன் என்றால் அவர் தான் ரோம பேரரசனுடைய அதிபதி, ரோம பேரரசனுடைய எம்பரர் அவர் தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ராயன் ஆண்டவர் காலத்துல எல்லாம் யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா இஸ்ரவேல் சொன்னா ரோமன் எம்பையர் தான் இருக்கு. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த வரிய நாங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வரி செலுத்தணுமா செலுத்தக்கூடாதுன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு காயினை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி, ஆமா இதுல யார் படம் போட்டிருக்குன்னு கேட்பாரு. அதுல என்ன சொல்லுவாங்க? எம்பரரோட படம் போட்டிருக்கு, ராயனோட படம் போட்டிருக்குன்னு. அப்ப ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கன்றவர். ஆமா, பல கட்டத்துல பாக்குறோம்ல, பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்றாங்க? நேபுகாத் நேச்சர் தலைமையில படையெடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேதியா பெர்சியா ரூல் பண்றாங்க 127 நாடை. நம்ம தான் பாய்க்கிறோம், எஸ்தர்ல வாசிக்கிற பொழுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஆதிக்கம் செலுத்திட்டே வராங்க. அதுக்கப்புறம் ரோம பேரரசு வந்துருச்சு. மேதியா பெர்சியாலாம் முடிஞ்சு போயிருச்சு. நம்ம இந்த பாபிலோன் சிலையில அதை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தங்கத்துல இருக்கும், வெள்ளியில இருக்கும், அப்புறம் இரும்புல இருக்கும், அப்புறம் களிமண்ணும் இரும்பும். அதான் சொன்னேன், தானியல் இல்ல தானியல்ல ஒரு சிலை அவர் பார்ப்பாரு. அதுல வந்து இந்த ஆட்சிகள் குறித்தான தரிசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, அப்ப அதுல ஒருவர் தான் வரும் பொழுது ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பாரு. அப்ப இந்த மேதியா பெர்சியாலாம் முடிஞ்சு இப்ப ரோம சாம்ராஜ்யம் எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஏசியா, அந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இயேசுவின் காலகட்டத்தில். அப்ப இந்த எருசலேம் எல்லாம் ரோம கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப ஏதாவது ஒண்ணு அவங்க தான் ஃபைனல் டிசிஷன். இப்ப இவங்க பாக்குறாங்க, அகிரிப்பாலாம் இவங்க அந்த ஒரு பிராந்தியத்துக்குரிய ராஜாவா, ஏரோது போன்ற ராஜாவா இருக்கிறாங்க. கலீலேயாவுக்கு யூதேயாவுக்குன்னு சொல்லி ராஜாக்கள் இருந்தாங்க, அப்படியான கவர்னர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க விசாரிச்சு பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? இவருக்கு தண்டனை எதுவும் இல்லை. ஒருவேளை இவரு மேல்முறையீட்டுக்கு போனாருன்னு சொன்னா இவருக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவர் மட்டும் ஹைகோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மாதிரி போனார்னா, மேல்முறையீடு போனாருன்னு சொன்னா, ராயன் கிட்ட இவர் போய் இந்த காரியங்களை பேசினார்னு சொன்னா, ஆமென் ஹல்லேலூயா, இவனை என்ன பண்ணுவாங்க? விடுதலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோடனே, ஆமென் ஹல்லேலூயா, இவருடைய அப்பீலுக்காக, இந்த கோர்ட், இந்த ட்ரையலுக்காக அவர் என்ன பண்றாரு? ரோமை நோக்கி பயணிக்கிறார். 27ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி, இத்தாலி எங்க இருக்கு? ரோம்ல இருக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இத்தாலி யூரோப் கண்டத்துல இருக்கிறது. வாய்ப்பு இருந்தா அதை டிஸ்பிளே பண்ணுங்க, அந்த மேப்பை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இத்தாலியில தான் அந்த என்ன சொல்றது, அந்த பேலஸ் இருக்கு. ரோம் ராயன் அங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் அப்பீலுக்காக போறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க? கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட பொழுது
அல்லேலூயா ஸ்தோத்திரம். பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேலு சிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்க, ஒரு 100க்கு அதிபதி, அவர் பேர் என்னது, யூலியோ, இங்கிலீஷ்ல ஜூலியஸ் இருக்கு, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன பண்றாங்க, ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. பொதுவா கைதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ரோமுக்கு அனுப்பி வைப்பாங்க, அங்கதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், ஜெயிலில் போடுறது, அது அந்த மாதிரி செய்யும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, வியாபாரிகள் போகிற அந்த கப்பல்ல தான் அவங்கள ஏத்திட்டு போவாங்க, மர்ச்சன்ட்ஸ், அவங்க போகிற அந்த ட்ரேட் பண்றவங்களோட கப்பல் போகும்ல, அதுல இந்த தானியங்களை எடுத்துட்டு போறது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கப்பல்ல தான் வந்து பல கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணப்படுது, இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் பொருட்களை மாத்தி கொண்டு வராங்க. அப்பயும் கிட்டத்தட்ட அப்படிதான். அப்ப அந்த மாதிரி கப்பல்ல இவங்களை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அப்ப விமானம்லாம் கிடையாது, தூர தேசத்துக்கு போகணும், கண்டங்களுக்கு போகணும்னா கப்பல் தான். நமக்கு தெரிஞ்ச நல்லாவே தெரியும், நம்முடைய இந்தியாவுக்கு வந்த சீஷர் பேர் என்னது சொல்லுங்க நல்லா, தோமா. அவரு கப்பல் பிரயாணம் பண்ணி தான் எங்க வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாரு. கேரளால வந்து அவர் இறங்கினதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த காலகட்டத்தில் இருக்கிற பெரிய அதாவது என்ன சொல்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னா அது வந்து சி ரூட்ல தான், கடல் வழியா தான் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க கண்டங்களுக்கு போவதற்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பவுலும் என்ன பண்றாரு, அங்க இத்தாலிக்கு போறதுக்காக கப்பல் ஏறும்படியாக அவங்க கையில ஒப்பு கொடுக்குறாங்க. 100க்கு அதிபதிட்ட அந்த கிரிமினல்ஸோட கூட நீங்க இவரையும் என்ன பண்ணுங்க, பவுலையும் கொண்டு போங்க, அங்க ராயன் இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பும் பொழுது அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கப்பல் ஏறி அல்லேலூயா ஸ்தோத்திரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறணும். அப்ப பாருங்க, அதிரமித்தியம் ஊர், இப்ப இந்த பஸ் சொல்லுவாங்கல்ல, திருச்சி பஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி அதிரமித்தியம்ன்ற ஊர்ல இருந்து ஒரு கப்பல் ஆசியாவை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த கப்பல்ல என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் போய் அதுல ஏறிக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே ஆசியாவை ஒட்டிய இந்த கரையோட என்ன பண்ணிடலாம், போகிறதுக்கு ஒரு திட்டமிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னா, இவங்க பிரயாணம் பண்ற நாள் எந்த மாதிரியான நாள்னா, கிட்டத்தட்ட மழை காலம் நெருங்கி இருக்கிற நாள். அப்ப அவங்களுக்குள்ள தோணுது, மழை காலம் வரப்போகுது, நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிடலாம், ரொம்ப உள்ள டிராவல் பண்ணி மாட்டிக்க வேணாம், கொஞ்சம் ஓரமாவே கரையை ஒட்டியே போய் என்ன பண்ணிடலாம், போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அங்கிருந்து கப்பல் மாறி போய்க்கலாம்னு சொல்லி இவங்க நினைச்சு கிளம்புறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தீமையிலும் ஒரு நன்மை என்று பார்க்கறது நம்ம சிந்தித்து வருகிற பொழுது இந்த இடத்துல பவுலுக்கு அல்லேலூயா நியாயம் கிடைக்கவில்லை. லோக்கல் கோர்ட்ல பவுலுக்கு என்ன கிடைக்கல, நீதி கிடைக்கல. அவன் மேல குற்றமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கான நியாயம் கிடைக்காதப்ப அது ஒரு பெரிய தீமை தான் அவனுக்கு. அங்கேயே அவனுக்கு நியாயம் கிடைச்சிருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணிருக்க தேவையில்லை, ரோமுக்கு போக வேண்டிய அவசியம். அங்க ஒரு அநீதி நடக்குது, அவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அதை வந்து சொல்லாம என்ன பண்ணிட்டாங்க, நீங்க ஹையர் அப்பீல் போயிருங்க, மேல்முறையீடுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போகும்பொழுது கூட அந்த 100க்கு அதிபதி கண்கள்ல ஹல்லேலூயா பவுலுக்கு ஒரு தயவு கிடைக்குது. அல்லேலூயா சொல்லலாம், ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 3வது வசனத்துல பார்க்கும்பொழுது ஆமென், யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்தானா. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், கிரிமினல்ஸா கூட்டிட்டு போறதுக்கு 100க்கு அதிபதிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களோட சரி பவுல் நீனும் சேர்ந்து போப்பான்னு சரி பவுலுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 100க்கு அதிபதி கண்கள்ல பவுலுடைய கூட்டாளிகளுக்கும் கிருபை கிடைக்குது. ஆமென் சொல்லுங்களா? அதான் நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. 2வது வசனத்துல பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தான் ஆகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். பாருங்க, அரிஸ்தர்க்கு எங்களோட கூட இருந்தான். பவுலுடைய மினிஸ்ட்ரியில ஒரு கோவர்க்கர், அவனோடு சேர்ந்து ஊழியங்கள்ல பயணிக்கிறான். அவனுக்கும் அந்த கப்பல்ல ஒரு இடத்த பவுல் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே யூலியோ என்ன பண்றாரு, சரி நீ என்ன பண்ணீங்க, சரி அவனுக்கு கூப்பிட்டுக்கோ. மாத்திரமல்ல, இந்த இடத்துல நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த அதிகாரம் ஆரம்பிச்ச முதல்ல இதை யாரு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறா, அந்த இடத்துல நாங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. யார் சொல்றா? பவுல் இல்ல. அதான் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அவன் இந்த நிருபத்தை எழுதின லூக்கா. ஹல்லேலூயா. லூக்கா சொல்றாரு, நாங்கள், லூக்கா தானே எழுதிட்டு இருக்கிறார் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்ப சொல்றாரு லூக்கா, நானு பவுலும் என்ன பண்றோம், இப்படியாக போறதுக்கு கிளம்பும் பொழுது யூலியூட்ட கேட்கிறோம், அவன் என் கூட்டாளியும் சேர்த்துக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிரிமினல்ஸை மட்டும் தான் கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன். நீங்க போகணும்னா பே பண்ணி தனியா போக வேண்டியதான்.
ஆனா பவுலுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல கூட தயவு பாராட்ட செய்யறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது நாள்ல அவங்க கப்பல் பிரயாணம் கிளம்பி போகும்பொழுது மறுநாள் வாசிங்க 3வது வசனம். மறுநாள் சீதோன் துறைப்பிடித்தோம். யூலியோ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். பாருங்க, பொதுவா நம்ம இன்னைக்கு இருக்க டிரான்ஸ்போர்டேஷன் மாதிரி கிடையாது. கிளம்புனா அடுத்தது எந்த ஊரும் அங்கதான், அப்படிலாம் கிடையாது. கிளம்புனா அப்படிலாம் கிடையாது. நான் அதான் ஏற்கனவே தோமாவை குறித்து சொன்னேன். கிட்டத்தட்ட 12 மாசம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. எத்தனை மாசம்? ஆமா, இங்க இருந்து எங்க இருந்து எருசலேம்ல இருந்து 12 மாசம் இந்தியாவுக்கு வரதுக்கு 12 months எடுத்திருக்காரு. அப்படின்னா படகுலே 12 மாசம் இருந்தாங்களா? இல்ல, வழி இல்லை, நிப்பாட்டி சீசன் மாறும் பொழுது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து அப்படி பல மாதங்கள் தங்கி இருந்தா வந்தாங்க. அப்படி வரும்பொழுது தான் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பேசுவதற்கு, இங்க வந்து ஊழியம் பண்ணுவதற்கு, இந்த நாட்டுடைய மொழியை சீகன் பால்கை குறித்து படிக்கும் பொழுதும் அப்படிதான். அவர் வரும் பொழுதே என்ன பண்ணிக்கிறாரு? லாங்குவேஜஸை கத்துக்கிறாங்க. வந்து உள்ள மொழிகளை கற்றுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ பல மாதங்கள் எடுக்கும். அப்போ மறுநாள் இருந்து ஒரு கரைக்கு போயிடுறாங்க, ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க என்ன பண்றாங்க? சில நாள் அங்க இருக்கிறாங்க. அப்ப ஆக்சுவலா அவங்க வந்து சர்வைலன்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா அவங்க இப்ப இவனுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, இவன் கிட்டத்தட்ட இன்னும் குற்றவாளி தான். அப்ப அவனை கூட்டிட்டு போகும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்களேன், யூலியு பவுலை பட்சமாய் நடித்து அவன் தன் சிநேகிதர் இடத்துல போய் பராமரிப்படையும்படி உத்தரவு கொடுத்தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த ஊர்ல பவுலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அது எப்ப ஃப்ரெண்ட் ஆனாங்களாம் தெரியாது. ஏன்னா பவுல் பல மிஷனரி பயணங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அங்க போய் சற்று அவனுக்கு பராமரிப்படையும்படிக்கு, பவுலுடைய அது வயது முதிர்வு, அவனுக்கு சில உபகரணங்கள் தேவைப்பட்டிருக்கலாம், சில ரெஸ்ட் எடுக்கிற தேவைப்பட்டிருக்கலாம். அவன் போய் பராமரிப்படையும்படிக்கு அந்த யூலி என்ன பண்ணானா? உத்தரவு கொடுத்தான். ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்க முடியும், அவன் யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க, கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, கொண்டு போய் கூண்டுல நிறுத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது நீ போய் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா திருப்பி வருவாங்களா? குற்றவாளிகளை யாராவது இடையில நீ போயிட்டு வாப்பா உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா, இல்லை உனக்கு யாரை விசிட் பண்ண பண்ணிட்டு வான்னு சொன்னா வெயிலில் விடுறதுக்கே என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு யோசிப்பாங்க. ஏன்னா வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க தலைமறைவாயிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் 100க்கு அதிபதி கண்கள்ல பவுலுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். தீமையான சூழ்நிலையில் மத்தியிலும் ஆமென் ஒரு நன்மை ஆண்டவர் கருதுகிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சூழ்நிலை சாதகமே இல்லை, சூழ்நிலை நெருக்கம் தான். ஆமென். ஆனால் அந்த சூழ்நிலையும் ஆமென் 100க்கு அதிபதி கண்கள்ல ஆமென் ஹல்லேலூயா தயவு கிடைக்க பண்றாரு. 100க்கு அதிபதி பவுலை என்ன பண்றானா? பட்சமாய் நடத்தினான். எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ண முடியுது? எப்பா அந்த சூழ்நிலையே மிகவும் மோசமான சூழ்நிலை, ஆனாலும் அங்க கூட அல்லேலூயா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதோட டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மாத்திரமல்ல அந்த ஊர்ல போகும்பொழுது அவனுக்கு பர்மிஷன் கொடுத்து என்ன பண்றாரு? நீ போய் இலைப்பாரிட்டு வா, பராமரிப்பு படைமடிக்கு நீ என்ன பண்ண, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எவ்வளவு தீமையா இருந்தாலும் அது நடுவில் கர்த்தர் நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சூழ்நிலைகள் சாதகமாகவே இல்லை என்றாலும் அதிலும் நமக்கு ஒரு சாதகத்தை கர்த்தர் அவரே ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. உண்டு பண்ணி தருவார். ஆமென் சொல்றீங்களா? அப்ப அங்க போயிட்டு அடுத்த நாள் அங்க போய் அதெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகி அங்க எத்தனை நாள் இருந்தாங்களாம் தெரியாது. திருப்பியும் 4வது வசனம் சொல்ல, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டோம். ஆனா காற்று எப்படி இருந்துச்சு? எதிர்காற்றா இருந்தபடினால் சீப்புரு தீவின் ஒதுக்கில என்ன பண்ணோம்? நாங்க ஓடி போயிட்டோம். அங்க போயிட்டு 2வது நாள் அங்கெல்லாம் போய் இருந்துட்டு தங்கிட்டு இப்ப திருப்பி பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு? எதிர்காத்து. அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க மாதிரி இன்ஜின் இருக்கிற போட்டெல்லாம் கப்பல்லாம் கிடையாது, பாய்மர கப்பல் தான். காத்து எங்கிட்ட அடிக்குதோ அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்துலலாம் நீங்க இதெல்லாம் பாட்டில் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. பாய்மர கப்பல் தான். காற்று அடிக்கும் பொழுது டிராவல் பண்ணுவாங்க, காற்று நின்றுச்சுன்னா தங்கிடுவாங்க. அப்புறம் எப்போ காற்று அடிக்குதோ அப்போதான். இப்போ காற்று எப்படி அடிக்குது? அவங்களுக்கு எதிர்பக்கம் அடிக்குது. இவங்க போற திசைக்கு ஆப்போசிட்டா அடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ண முடியல, போற திசைக்கு போக முடியாம தள்ளி போய் வேற சைட்ல போயிடுறாங்க. அவ்விடமிட்டு நாங்கள் புறப்படும் பொழுது எதிர்காற்றா இருந்தபடினால அவங்க சீப்ரு தீவுல போயிடுறாங்க. பின்பு என்ன நடக்குது? அங்கிருந்து கிளம்பும் பொழுது சிசிலியா, பிம்பிலி, இப்படி பல நாடுகளை அந்த ஓரமாவே கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? 5வது வசனத்துல வாசிக்கும், லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்து அங்க போய் சேர்க்கும் பொழுதுதான் இவங்க என்ன நடக்குது? அவன் ஒரு இத்தாலிக்கே போற டைரக்ட்
ஒரு கப்பலை பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்மளை இப்போ ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க, என்ன கவனிங்க எல்லாரும். ஒரு லோக்கல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, அது எல்லா ஊர்லேயும் நின்று போகுது. அப்போ நமக்கு என்ன தோணும்? ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு முறை சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்பொழுது இரவு ட்ரெயின் ஏறிட்டோம். அன்ரிசர்வ்டு தான், பட்டு ஏறும் பொழுது லேட் ஆயிடுச்சு. ஆகவே ரிசர்வேஷனில் ஏறிட்டோம். டிடிஆர் வரும்பொழுது சொல்லிட்டாரு, நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது, உங்களுக்கான கம்பார்ட்மெண்ட் போயிருங்க, அன்ரிசர்வேஷன் போயிருங்கன்னொன்னே சரிங்க சார் அடுத்த ஸ்டேஷன் வரும்பொழுது போயிடும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜோலார்பேட்டை வந்துட்டோம். இறங்கி அன்ரிசர்வ் போனால் பயங்கர ரஷ், ஏறவே முடியாத ஒரு சூழ்நிலை. பார்க்கும்போது அடுத்த பிளாட்ஃபார்மில் சென்னைக்கு போகிற ஒரு ட்ரெயின் காலியாக நின்றுட்டுருக்கு. அது பார்த்தா எக்ஸ்பிரஸ் நேரம் போட்டிருக்கு. இவன் ரொம்ப ஸ்லோ, இவனும் எக்ஸ்பிரஸ் தான், சூப்பர் ஃபாஸ்ட்டாக அது. சரின்னு சொல்லி நம்ம அந்த ரூட்டில் நாங்கள் சென்னை வரைக்கும் டிக்கெட் எடுத்தனால மாறிக்கலாம், எந்த ட்ரெயினில் வேணாலும் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்திருந்தா. ஸோ நாங்கள் அந்த ட்ரெயினுக்கு மாறிட்டோம். மாறினா அந்த ட்ரெயின் வேகமாக புறப்பட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துருச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல சீக்கிரம் வந்துட்டோமே. பார்த்தா நாங்கள் போக வேண்டிய இடம் ஆவடி. இந்த ட்ரெயின் வந்து அரக்கோணத்துக்கு அப்புறம் சென்னை தான் நிற்கும், இடையில நிற்காதுன்ட்டாங்க. இது என்னடா சோதனைன்னு சொல்லிட்டு சரி அரக்கோணத்தில் இறங்கணும்னு இறங்கி அடுத்த ட்ரெயின் எப்போங்கன்னு கேட்டால், நாங்கள் ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கணும்ல, அவன் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வருவான், அந்த ட்ரெயின் தானா, இது ஏன் அதுக்கு ஏன்டா இறங்கணும், அதுலேயே வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சத்திய சோதனை ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி அரக்கோணத்தில் அந்த எக்ஸ்பிரஸ் பேர் காவேரி, நம்ம ஊரில் தான் ஓடிட்டு இருக்கு அந்த நதி, காவேரி எக்ஸ்பிரஸ் தான். என்னடா எங்கள் ஊர்லேயும் தான் காவேரி இருக்குது, இவ்வளோ உருட்டுறீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ திருப்பியும் அரக்கோணத்தில் வந்து அதே ட்ரெயினில், எங்கே எந்த ட்ரெயினில் இறங்கணுமோ அதே ட்ரெயினில் திருப்பி ஏறி போனால் அந்த ட்ரெயினும் என்ன பண்ணாது, ஆவடி நிற்காது, அதனால திருவள்ளூரில் இறங்கிக்கணும்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி அடுத்த லோக்கல் ட்ரெயின் பிடிக்கிறோம். லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி ஆவடி போலன்னு போனால் அந்த லோக்கல் ட்ரெயினை அந்த காவேரியை மிந்திட்டு போயிட்டு இருக்கிறான். ஆமாம், ஓவர்டேக் பண்ணும்போது நான் பார்க்குறேன், நீங்கள் இன்னும் போயிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயினை மிந்திட்டு வந்து எங்களை ஆவடியில் இறக்கி விட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஊராக நின்று போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் பார்க்கும்பொழுது டைரக்டாக இட்டாலிக்கே போகிற ஒரு கப்பல் கிடைக்குது. அதாவது 6வது வருஷத்து இத்தாலியாவுக்கே போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி அங்கே என்ன பண்ணுறான், பார்த்த உடனே எல்லாத்தையும் என்ன பண்ண, எல்லாரும் வாங்க இந்த கப்பலில் ஏறி நம்ம என்ன பண்ணிடுவோம், இனி தொந்தரவே இல்லை, டைரக்டாக என்ன பண்ணிடலாம், இட்டாலிக்கு போயிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே ஏற்றுறான். அவன் நடந்தது என்ன, காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய். இப்பதான் நினைச்சோம் ஒரு எக்ஸ்பிரஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் எப்படி போதான், இப்ப காற்று அடித்ததுனால மெதுவா போகுது. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் எக்ஸ்பிரஸை பிடிச்சி சீக்கிரம் போயிடலாம், போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி சில ரூட்ஸை நம்ம எடுப்போம். ஆனால் அந்த இடத்துல பாருங்களேன், ஹல்லேலூயா, காற்று எங்களை தடுத்துச்சு, நாங்கள் அநேக நாள் என்ன பண்ணோம், மெதுவாக தான் சென்றோம். மாத்திரமல்ல வருத்தத்தோட கினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவில் என்ன பண்ணிட்டோம், ஒதுங்கிட்டோம். ஆமாம், எக்ஸ்பிரஸ்ல கிளம்பினா சீக்கிரம் போயிடலாம். சில ரூட்டு ஷார்ட்கட் எடுப்போம், நம்ம சில நேரத்தில் மாற்று வழிகளை எடுப்போம், சில நேரத்தில் இப்படி என்ன ஆண்டவரே பொறுமையா போயிட்டு இருக்கிறீங்க. ஆபிரகாம் பாருங்க, தருவேன்னு சொல்றாரு, தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஆபிரகாம் சால ஒருமித்து என்ன பண்றாங்க, ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. என்னது, ஆகார் மூலமா எனக்கு என்ன வரட்டும், குழந்தை உண்டாகட்டும், ஒரு சந்ததி உண்டாகட்டும்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி இங்க இவங்க ஒரு கப்பல் ஏறி போகும் பொழுது அதுவும் ரொம்ப மெதுவா போகுது. மாத்திரமல்ல எதிர்காத்து ரொம்ப அடிக்கிறனால வருத்தத்தோட என்ன பண்றாங்க, போக முடியாம போய் இன்னொரு தீவுல ஒதுங்கிடுது கப்பல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒதுங்கிடுறாங்க. அப்ப அந்த 8வது அதை வருத்தத்தோட கடந்து பாருங்க கிரேத்தா தீவுல போய் கப்பல் ஒதுங்குது. அங்க இருந்து என்ன பண்றாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா ஒரு போர்டு போட்டிருக்கு. என்ன போர்டு போட்டிருக்கு, நல்ல துறைமுகம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப தட்டு தடுமாறி மெதுவா வந்து சேரும் பொழுது ஒரு நல்ல துறைமுகம் போர்டு போட்டா நமக்கு எப்படி இருக்கும், அப்பாடா அப்படின்னு தானே இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இருக்கவங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஹல்லேலூயா, கிரேத்தா தீவுல இல்லாம நல்ல துறைமுகம் பக்கத்துல இருக்காம்பா அப்படின்னு சொல்லி அங்க போயிடுறாங்க. அங்க 9வது வசனம் சொல்லுது, வெகு காலம் சென்றுது. காலம் ரொம்ப போயிட்டே இருக்கு. ஏனென்றால் நல்ல கவனிங்க, செப்டம்பர் மாதம் பாதியிலிருந்து நவம்பர் மாதம் பாதி வரைக்கும் மழை காலம். அந்த பகுதியில் அவங்க அந்த டைம்ல சி ரூட்ல டிராவலே பண்ண முடியாது. இவங்க செப்டம்பர் கொஞ்சம் முன்னாடி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடலாம், இட்டாலிக்கு இவங்களை கூட்டிட்டு போயிடலாம். ஆனா மழை என்ன வந்துருச்சு, சமீபம் ஆயிருச்சு. உடனே அங்கங்க ஒதுங்கி ஒதுங்கி தட்டு தடுமாறி போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்காத்து அடிக்குது, மழை பெய்யுது.
ஸோ அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க, வெகு காலம், நான் தான் சொன்னேன், ஒரு இடத்துல தங்கிடுவாங்க, கொஞ்ச நாள் தங்கி அங்கே சாப்பாடெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு அப்புறம் தான் அடுத்தடுத்து டிராவல் பண்ணுவாங்க. 9வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. வெகு காலம் சென்றுச்சு, ஆமா, உபவாச நாளும் கழிந்து போயிடுச்சு. பாருங்க, இப்ப அங்கேயே ரொம்ப நாள் தங்கிட்டாங்க, நல்ல தீவுல, ஆனா நல்ல துறைமுகத்துல. ஆனால் ஹல்லேலூயா, பவுல் சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பின்னாடி பார்க்கும் பொழுது 8வது வசனத்துல நம்ம அந்த பேரை பார்க்கிறோம். 12வது வசனத்துக்கு நேரம் உங்க கவனத்தை திருப்பும்படியா கேட்கிறேன். 12வது வசனம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல துறைமுகம், அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராத போதும். இப்ப இவங்க முதல்ல என்ன நினைச்சு போனாங்க, இது ஒரு நல்ல துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலான்னு போனா, அது தங்குவதற்கு, குறிப்பா மழை காலத்துல தங்குவதற்கு என்னவே கிடையாதான், வசதியே இல்லாததான். நம்ம அநேக நேரத்தில் நல்லா இருக்கும், இது நல்லது, இந்த ஸ்கீம் நல்லது, இந்த 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 ப்ராஜெக்ட் நல்லது, அல்லது இந்த வேலை நல்லது, இந்த சூழ்நிலை நல்லதுன்னு சொல்லி இந்த இடம் நல்லதுன்னு நம்ம அநேக நேரத்தில் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் போன பிறகுதான் தெரியுது இது என்ன கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, தங்குவதற்கு வசதியா இராதபடியினால். லோத்தும் ஆபிரகாமும் பயணிக்கும் பொழுது அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனை வரனால சரி நம்ம தனித்தனியா இருப்போம் பொழுது லோத்து என்ன பண்ணாரு, பார்வைக்கு செழிப்பா இருக்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் தங்குறாரு. ஆனால் பின்னாட்கள்ல அந்த இடம் ரொம்ப மோசமான இடம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கிருந்து ஓடி போக வேண்டிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட இவங்களும் நல்ல துறைமுகம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா போனா அங்க என்ன இல்லை, தங்குவதற்கான வசதியே இல்லை. உடனே அங்கிருந்து கிளம்பலாம், இது வேலைக்கு ஆகாது இந்த இடம், நம்ம கிளம்பலான்னு சொல்லி அங்கிருந்து சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பவுல் சொல்றாரு, இல்லை இல்லை, அதுதான் அப்பதான் இந்த 9வது வசனம், இல்லை இல்லை, ரொம்ப நாள் நம்ம இங்க இருந்துட்டோம், உபவாச நாளும் கழிந்து போன பண்ணியா. அதை நம்ம கவனிக்க வேண்டியது. உபவாச நாள் கவனித்து, எப்ப இஸ்ரேல் ஜனங்கள் உபவாசிப்பாங்கன்னு சொன்னா, டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல பாவ நிவாரண பலியை செலுத்துவாங்கல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி மேல கையை வச்சு அதுல எல்லா பாவத்தையும் செலுத்தி அதை என்ன பண்ணிடுவாங்க, போக்காடா விட்டுருவாங்க வனாந்தரத்துல. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாஸ்டிங் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்திகரித்து இந்த காரியங்களை செய்வாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிருமா, மழை காலம் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க. ஸோ பவுலுக்கு தெரியுது, ஹல்லேலூயா, ரொம்ப நாள் நம்ம கிளம்புனதுல இருந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உபவாசனாலே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப நம்ம கிளம்பணும்னு சொன்னா ஹல்லேலூயா சொல்றாரு, இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும். பவுல் தீர்க்க தரிசனம் சொல்லல, ஆமா, தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாரு, நாட்களை கணக்கிட்டு சொல்றாரு. உபவாசனாலும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மழை காலம், இப்ப போனோம்னு சொன்னா அவர் சொல்றாரு, ஆமென், இனி கப்பல் யாத்திரை செய்வதற்கு செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும். எதை வச்சு சொல்றாரு, ஆமென். 2 கொரிந்தியர் 11:25 நம்ம வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்பீங்களா? பாருங்க, 3 தரம் கப்பல் சேதத்திற்கு ஏதுவா இருக்கும். எந்த வசனம்? 11. ஆமா, 25. 2 கொரிந்தியர் 11 நீங்க வாசிங்க. 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். பவுல் சொல்றாரு, 3 தரம் என்ன பண்ணிருக்கேன், அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. அந்த காலத்திலே எத்தனை கிலோமீட்டர், 5000க்கும் அதிகமான கிலோமீட்டர் கப்பல்லே பயணம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அதுல பல தடவை இவர் இந்த மாதிரி சீசன்ல என்ன பண்ணியிருக்காரு, கப்பல் சேதத்துல மாட்டியிருக்காரு. 3 முறை நான் என்ன பண்ணிருக்கேன், கப்பல் சேதத்துல மாட்டி இருந்திருக்கிறேன் அப்படின்ற அனுபவத்துல இருந்து இப்ப சொல்றாரு, உபவாசனாலும் முடிஞ்சிருச்சு, இனி ஹெவி ரெயினா இருக்கும், தயவு செஞ்சு நம்ம இப்ப போனோம்னு சொன்னா நம்ம செய்யற யாத்திரை மோசத்திற்கு ஏதுவா மாறிடும்னு பவுல் அவர்கள் நோக்கி சொல்லும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அப்பா, ஆனா அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணல, பவுலுடைய வார்த்தைய கேட்கல. 11ஆம் வசனத்துல நாம் வாசிக்க முடியும். 27:11 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் என்ன பண்ணானா, அதிகமாய் நம்பினானா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொதுவா நம்ம அப்படித்தானே நினைப்போம், பவுல் ஒரு கோ பேசஞ்சர், கூட கப்பல்ல பிரயாணம் பண்றவர், அவர் சொல்றத பிலீவ் பண்ணுவோமா? மாலுமி, கப்பலே ஓட்டுறவர், அப்புறம் அந்த கப்பலுடைய எஜமான், கப்பல்லே கடக்கிறவங்க, அவங்க சொல்றத நம்புவோமா? ஆமா, இன்னைக்கு நம்ம யார் சொல்றத நம்புறோம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் சொல்றதை நம்புறோமா? ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்றதை நம்புறோமா? இல்ல டாக்டர் சொல்றதை நம்புறோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். டாக்டர் சொல்றாரு இது அவ்வளவுதான், இது மாறாது, இது ஹீல் ஆகாது, இது எப்பயுமே இனி மாறாதுன்னு சொல்ற அதை பிலீவ் பண்றோமா? இல்ல நம்மளை உண்டாக்கினவர் ஹல்லேலூயா அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்கிற அந்த வார்த்தையை பிலீவ் பண்றோமா? நூற்றுக்கு அதிபதி ஆரம்பத்துல பவுலுக்கு என்ன பண்ணானா, பட்சமாய் நடப்பித்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் பவுல் சொல்வதை பார்க்கிலும் இவங்க சொல்றது அதிகமா அவன் என்ன பண்ணான், நம்பினான் என்று சொல்லி, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல அநேகர் சொன்னாங்க. அடுத்த வசனத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 12வது வசனம் கடைசியில பாருங்கன்னா, ஆமா இந்த இடம் நமக்கு சரி கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம், தட்டு தடுமாறியாவது பக்கத்துல இருக்க ஏதாவது இடத்துக்கு போய் நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, ஆலோசனை சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஹல்லேலூயா ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு பேசின இல்ல நம்ம அனுபவத்தின் வாயிலா 3 தடவை பவுல் என்ன பண்ணியிருக்காராம், இப்படி அடிபட்டு இருக்கிறார். எத்தனை தடவை நம்ம நிறைய விஷயங்கள் அடிபட்டிருப்போம். அடிபட்டவங்க சொன்னா என்ன பண்ணணும், கேட்கணும். மீறி நம்ம செய்வேன்னு சொன்னா போய் சிக்கல்ல தான் மாட்டோம். ஹல்லேலூயா, ஆமா. நீங்க பவுல் 3 தடவை அடிபட்டிருக்கேன் அப்படின்றத வச்சு காலத்தெல்லாம் கணக்கிட்டு பல முறை டிராவல் பண்ணவர் சொல்றாரு, வேண்டாம் நம்ம போனோம்னு சொன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. அதான் 10வது வசனத்துல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று எச்சரிக்கிறாரு பவுல். வேண்டாம், போனோம்னு சொன்னா இனி டிராவல் பண்ணோம்னு சொன்னா நம்ம காலி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கும் பொழுதும், ஆமென், ஹல்லேலூயா, இல்ல நம்ம இந்த இடம் செட் ஆகாது, என்னது இது தங்கறதுக்கு வசதி இல்லை. அநேக நேரத்தில் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தான் விரும்புகிறோம், ரொம்ப சௌரியமா இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் இடுக்கமான வழியில போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை என்ன சொல்றது, நெருக்கிறமான காரியங்களை தருவார். வேலை ஸ்தலத்தில் ஒரு இக்கட்டு வரும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே இடத்த மாற்றுவோம், வேலையை மாற்றுவோம், வீட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், கப்பலை மாற்றினாங்கல்ல, நான் ட்ரெயினை மாற்றினேன், அந்த மாதிரி மாற்றுவோன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், உடனே நம்ம கிளம்பிடும். கம்ஃபர்ட் ஜோன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம ரொம்ப விரும்புகிறோம். இல்லை இல்லை, அவன் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தி இருக்கிறாரு, எந்த பாதையில் நான் வந்திருக்கிறேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கிறோம், எவ்வளவு இக்கட்லேருந்து வந்திருக்கிறோம் என்பதை ஆமென் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி. அப்படி அல்ல. ஆண்டவர் நம்ம எந்த பாதையில் நடத்தி வந்தாரோ அதை நாம் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறவர்களா, அதை நாம் கேட்கிறவர்களா, அதுக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுக்கணும். அநேகர் சொல்றதுனால ஆமென், ஹல்லேலூயா 2 வழி இருக்கு. இடுக்கமான வழி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இடுக்கமான வழி, விசாலமான வழி. விசாலமான வழியில என்ன பண்றாங்க, அநேகர் போறாங்க. ஆனா இடுக்கமான வழியில வெகு சிலர் தான் போறாங்க. அநேகர் போறாங்கன்றதுக்காக நானும் போறேன், எல்லாரும் செய்யறாங்கன்றதுக்காக நானும் செய்றேன், எல்லாரும் பண்றாங்கிறதுக்காக நானும் பண்றேன், அப்படி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எந்த பாதையில போட்டு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாரோ ஆமென் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். சொல்லிடுறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா நூற்றுக்கு அது என்ன பண்ணிட்டாங்க, எடுப்பா கப்பலை, எங்கேயாவது அடுத்து எங்கேயாவது போயிடும், இங்க நம்மளால இருக்க முடியல, இங்க நம்மளால இருக்க முடியலன்னு சொல்லி கிளம்புறாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா சபையை மாறிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு சபையில் இருப்பாங்க, அங்கே ரொம்ப கண்டிப்பாக இருக்கு, அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, இது நமக்கு செட் ஆகாது. அங்கே கண்டித்து உணர்த்துறாங்க, ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, ஆசீர்வாதம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, இங்கெல்லாம் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட இவங்களும் அப்படிதான், இது நமக்கு சரியான இடம் இல்லை, தட்டு தடுமாறியாவது நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம்னு சொல்லி அநேகர் சொன்னதை ஆமென், ஹல்லேலூயா, மாலுமி சொன்னதை கேட்டு போனது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மளை நடத்துறதுல இருந்து அது நமக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மீறி நம்ம செய்யும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா பல நஷ்டங்களை நம்ம என்ன பண்றோம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்றோம். இவங்களும் அப்படிதான். ஆமென், ஹல்லேலூயா. காற்றும் எப்படி இருக்குது, இப்ப மெதுவா இருக்குது பாருங்க, தென்றல் கூட நமக்கு மெதுவா இருக்கு. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, பார்வைக்கு அந்த பழம் எப்படி இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, பார்வைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. லோத்து பாருங்க, பார்வைக்கு ரொம்ப செழிப்பா இருந்துச்சு என்று சொல்லி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஆமென் அவர்களா போய் இது முடிகிறது. நம்மளால ஆமென் பல காரியங்கள்ல இருந்து நம்ம அதை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு,
அப்படின்னு சொல்லி வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள கத்திரிக்காயில என்ன இருக்கும்? புழு இருக்கும். ஹல்லேலூயா. மேலோட்டமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. இங்க பாருங்க, தென்றல் மெதுவா இருக்கு, உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கப்பல் பிரயாணத்தை தட்டு தடுமாறி பக்கத்து ஊருக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. 14வது வசனம் வாசிக்கும்படியா கேட்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே யூரோகிலிதோன் என்ற கடுங்காற்று அந்த கப்பல் மேல மோதிட்டு, பவுல் படிச்சு சொன்னாரு, வேண்டாம், இது புயல் கனமழை வர சீசன், இதுல நம்ம போக வேண்டாம், கப்பலுக்கு மாத்திரமல்ல உயிருக்கே சேதம் வந்தாலும் வரும் அப்படி சொல்லி எத்தனையோ முறை எச்சரித்திருக்கிறாரு. அவன் சொல்லும் பொழுது கூட அதை நம்பல. அவன் கம்ஃபர்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க கிளம்பும் பொழுது அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, வெதர்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய புயல் வந்து அந்த கப்பலை மோதுது. ஆமென், ஹல்லேலூயா. அதன் விளைவாக என்ன பண்றாங்க? கப்பல் அதில் அந்த புயல்ல மாட்டி, ஆமென், காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதுபடினால காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கிலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே, ஆமென், ஹல்லேலூயா, ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படகை என்ன பண்ணாங்களாம்? வசப்படுத்துறாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இல்ல சுயமாக சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அது நம்மளோட டைரக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிடும். மாம்சமா சில காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது, அநேகர் சொல்றாங்கன்றதுக்காக சில காரியங்களை ஈடுபடும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அது நம்மளை திசை திருப்புகிறது, தேவ சித்தத்தை விட்டு வழி விலக செய்கிறது. பாருங்க, அநேக நஷ்டங்களை இழப்புகளை கொண்டு வருது. மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, 18வது வசனத்துல, பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் சரக்குகள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? கடல்ல தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு மிதக்கணுமே, போட்டு தப்பிக்கணுமே சொல்லி, என்ன கப்பல் தப்பிக்கணுமே சொல்லி என்ன பண்றாங்க? கப்பல்ல இருக்க சரக்குகள் எல்லாம் எடுத்து வெளில போடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா 19வது வசனத்துல, கப்பலின் 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து, கப்பலுக்கு தேவையான முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூட என்ன பண்றாங்க? எடுத்து தூக்கி போடுறாங்க. பாருங்க, ஒரு சின்ன தவறு. அழகா கிரேத்தா தீவிலே இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அழகா பவுல் சொன்னதை கேட்டு எச்சரித்ததை கேட்டு இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோதி. இப்ப பாருங்க, இருந்ததை விட ரொம்ப சின்ன தீவு. மாத்திரமல்ல, கப்பல் என்ன பண்ண ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி, பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி சில நஷ்டங்களுக்குள்ள போறாங்க. நம்மளும் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஏன் நஷ்டம், ஏன் நமக்கு தோல்வி, ஹல்லேலூயா, ஏன் நமக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இழப்பு அப்படின்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென், ஆண்டவர் நடத்தின வழியிலிருந்து நம்ம வழி விலகி இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சுயமா சில காரியங்களை செய்திருப்போம். அநேகர் சொன்னாங்கன்றதுக்காக சில முடிவுகளை நம்ம எடுத்து, ஹல்லேலூயா, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்ற காரணத்துக்காக சில காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆகவே ஆமென், சில பல நஷ்டங்கள்ல, தோல்விகள்ல, இக்கட்டுகள்ல நம்ம மாட்டி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் தீமை நடுவிலும் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்றீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? என்ன செய்தார் அவர்களுக்கு? ஆமென், அநேக நாளா சூரியனும் வரல, நட்சத்திரங்களும் வரல. அப்ப மிகுந்த பெருங்காற்றிலும் மலையிலையும் அடித்து கொண்டிருந்தாங்க. 20வது வசனத்துல, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. இனி நம்ம பிழைக்கவே முடியாது என்ற அளவு சூழ்நிலைக்கு இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகள்ல நம்ம அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. வியாதியை பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவுதான், இந்த வியாதி நம்மளை மரணத்தை கொண்டு போய் விடும், ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலை, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை முடக்கி விடும் என்று சொல்லியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம், ஹல்லேலூயா, ஆண்டவர் இல்ல இல்ல நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 21வது வசனம், அநேக நாள் அவர்கள் சாப்பிடவும் இல்லை. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது பவுல் அவர்கள் நடுவில் எந்திரிச்சு நின்று சொல்றாரு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்ல கேட்டு நாம கிரேத்தா தீவுல இருந்து புறப்படாம இருந்திருக்கலாமே. இப்பயும் ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இருங்க, ஹல்லேலூயா, திடமனதா இருங்க என்று சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்றாரு. காரணம், ஆமென், ஹல்லேலூயா, கப்பல் சேதமே அல்லாமல் உங்க பிராணனுக்கு சேதம் வராது என்று உறுதியா சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் முந்தின நாள் இரவுலே பவுலோடு பேசிட்டார். பவுலுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்திருக்கும்ல, சொன்னா இவங்க, ஏன்னா அவங்க போற போக்கு போய் தான் ஆகணும். அப்ப என்ன ஆண்டவரே, நான் போய் அங்க போய் என்னுடைய நியாயத்தை கேட்டு வாங்கலான்னு ரோமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், இப்படி ஆயிடுச்சு, இவங்க பேச்சை கேட்டு இப்படி நடந்துருச்சு, திருப்பி 4வது முறையா இப்படி கப்பல் சேதத்துல மாட்டிக்கிட்டேனேன்னு
சொல்லி பவுலுக்குள்ளேயும் ஒரு கலக்கம் வந்திருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் 24வது வசனத்துல பவுல்கிட்ட பேசுறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லிடலாமா? ஆமென். பவுலுக்குள்ளே ஒரு சின்ன பயம், என்ன நடக்கும், அவ்வளவுதானா, ஆமென், முடிஞ்சிருச்சா நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழிய வாழ்க்கை, ஆமென், கர்த்தருக்காக எழும்பி செயல்பட்டது, இவ்வளவு நாள் பிரயாணப்பட்டது, இவ்வளவு நாள் சபைகளை நாட்டினது, இப்படி ஒரு தீவுல யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு தீவுல முடிய போதா நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே கூட வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் இப்படி முடியுமா, நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு இப்படியா இருக்க போகுது, அவன் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான், நமக்கு இதான் முடிவா அப்படின்னு சொல்லி நீங்க அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கலாம். இல்ல, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது அல்ல முடிவு. சொல்லுங்க ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண வேண்டுமா, ராயனுக்கு முன்பாக போய் நிக்கதான் வேண்டும்ட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் நிமித்தம் உன்னோட கூட டிராவல் பண்றவங்களையும் நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? நம்ம மாத்திரம் தேவ சித்தத்துல இருப்போம்னு சொன்னா, ஆமென், நம்மளை மாத்திரமல்ல நம்ம சார்ந்தவர்களையும் கர்த்தர் பாதுகாக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்குள்ளேயே இப்படி முடிஞ்சிருமோ அப்படின்னு கலக்கம் வரும் பொழுது ஆண்ட பேசுற, இல்ல இல்ல, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த பயணத்தை துவக்கியவர் அதை முடிக்க போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் துவக்கினவர், ஆமென், முடிவு பரியந்தம் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்தவர், ஆமென், ஹல்லேலூயா, அதை முடிவு பரியந்தம் நின்று நடத்த போதுமான தேவனா இருக்கிறார். நடந்தது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இப்ப தைரியமா எந்திரிச்சுன்னு சொல்றாரு, திடமனதா இருங்கள், ஆமென், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிற. 25வது வசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, காரியங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆமென், செங்கடல் தடை செய்யட்டும், பார்வோன் துரத்துட்டோம், ஆனா எனக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவர், கானானுக்குள்ளே உங்களை நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் நம்ம விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தோன்னே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனி வாய்ப்பு இல்லை, நீ சாத்தியம் இல்லை நம்ம நினைக்கிறோம். இல்ல, என் கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ அதுதாங்க நடக்கும். எத்தனை பேர் விசுவாசி ஆமென் சொல்றீங்க? அல்ல, எனக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினாரோ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரா, அதுதாங்க நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது 20 வருஷம் 25 வருஷம் தாமதமானாலும் அதுதான் நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அதை நாம் கடைசி வரைக்கும் விடாம தளராம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? விசுவாசத்துக்கு ஏதுவே இருக்காது, நம்புவதற்கு சாத்தியமே இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் மாத்திரம் உங்களோட பேசியிருப்பாருன்னு சொன்னா நம்ம சொல்ல வேண்டியது, ஆமென், தைரியமா சொல்லலாம், எனக்கு சொன்னதுதான் நடக்கும். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று, ஆமென், தேவன் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆகவே கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சில நம்ம எடுத்த தவறான முடிவுனால சில சேதங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். ஆனால் சொல்லுங்க ஹல்லேலூயா, நம்முடைய பிராணனுக்கு சேதம் வர அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒரு நாளும் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொன்னது, ஆமென், ஹல்லேலூயா, வராமல் போகாது, உண்டாகாமல் போகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னதை, ஆமென், அப்படியே செய்கிற தேவனாய், நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதை ஆணித்தரமா விசுவாசிக்கிறான். இப்ப கப்பலே உடஞ்சா என்ன, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எங்க போய் நின்னாகணும், ரோமுக்கு என்ன கூட்டிட்டு போயிரு, எப்படியாவது கூட்டிட்டு போயிருவாருன்ற, ஆமென், ஆணித்தரமா நம்பிக்கையில அநேகரையும் திடப்படுத்துறான். எந்திரிச்சு எல்லாம் சாப்பிடுங்கப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம கண்டிப்பா அங்க போயிருவோம், ஒன்றும் ஆகாது. ஆனாலும் ஒரு தீவுல நம்ம சில நேரத்துல அடுத்து எங்கேயாவது நம்ம மாட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. சொல்லி கொஞ்ச நேரத்துல ஆமென், அடுத்த ஒரு தீவுல போயிட்டே இருக்கிற பொழுது தர தட்டுப்படுது. எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆமா, அப்ப பார்க்கும் பொழுது 20 பாகம்னு பாக்குறாங்க. அடுத்து பார்க்கும்போது 15 பாகம். போதும் போதும், கப்பல் நிறுத்திடும், இதுக்கு மேல போனா கப்பல் உடஞ்சிருன்னு சொல்லி அங்கேயே நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, இப்ப கப்பலை ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களோட சேர்ந்து போனா நம்ம சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கப்பல்ல இருந்து எப்படியாவது லைஃப் போட் எடுத்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு 31வது வசனத்துல, 100க்கு அதிபதியை சேவகரை நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்க தேவை நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. இவங்களோட டிராவல் பண்ணா
ஹல்லேலூயா நமக்கு முடிஞ்சிடும். இல்லை, அநேக நேரத்தில் ஆமென் நம்ம அப்படி தப்பிச்சு போக நினைக்கலாம். சிலர் நம்மளை விட்டு தப்பிச்சு போகணும்னு கூட நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் ஹல்லேலூயா யாரை நம்ம கூட வச்சிருக்கணும், ஆமென் யார் நம்ம கூட இருக்கணும்னு தீர்மானித்திருக்கிறோம், அவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள். உடனே அவங்க தப்பிச்சு போற அந்த லைஃப் போட்டோட கைத்தெல்லாம் சேவைகள் என்ன பண்றாங்க, கட் பண்ணி விட்டுட்டு ஆமென் என்ன பண்றாங்க, எல்லாருமா சேர்ந்து ஹல்லேலூயா அந்த இடத்துல யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் பவுல் சாப்பிட சொல்றாரு. எல்லாரும் சாப்பிடுறாங்க விடிய காலையில. ஆமென். பொழுது விடிந்த போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க பார்க்கும் பொழுது 35வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து அவன் சாப்பிடுறான். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாரும் திடமனதாய் திடப்பட்டு புசித்தார்கள். பாருங்க, கப்பல்ல எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 276 பேர் அந்த இடத்துல திருப்தியா புசிச்சாங்களாம். பாருங்க, 14 நாள் சாப்பிடல. ஆமென். அவன் பவுல் பேச்ச கேட்காம கிளம்புனால 2 வாரம் கரையவே பார்க்கல. இருட்டு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான பிறகு 2 வாரம் கழிச்சு தான் பொழுது விடியுது, சூரியன் வருது, அப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சில நேரத்தில் நம்ம எடுக்கிற தவறான முடிவுகள்னால நம்ம போய் ரொம்ப இதுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கொள்றோம். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் திருப்பியும் ஒரு சூரியனை உதிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். நீதியின் சூரியன் உதிக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். பொழுது விடியுது. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்ப சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அது என்ன இடம்னு தெரியல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே அந்த இடத்துல கப்பலையே கொண்டு போய் அங்க விட்டுருவோம். இனி லைஃப் போட்லாம் இல்ல, அங்க இதாயிருச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, அறுந்து போயிருச்சு. கப்பலையே கொண்டு போய் கரையில விடுவோன்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்க, நங்கூரங்கள்லாம் அறுத்து போட்டுட்டு அவங்க கப்பலை கொண்டு போய் அந்த இடத்துல மோதி நிப்பாட்டுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மோதி போய் நிறுத்தும் பொழுது அலையில அடிச்சு கப்பலுடைய பின்னணியெல்லாம் சேதப்பட்டு போயிருது. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 42வது வசனம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் என்ன பண்ணாங்களாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, கரைக்கு வந்துட்டாங்க. உடனே அந்த கைதிகள்லாம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, போட்டும் உடஞ்சிருச்சு, கரைக்கு வந்தாச்சு. இனி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி போயிடுவாங்க, தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி, நீந்தி ஓடிடுவாங்கன்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது ஹல்லேலூயா 43வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், 100க்கு அதிபதி ஹல்லேலூயா பவுலை மட்டும் காப்பாற்ற. ஆமா, சேவகர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஒருவேளை இவங்க யாராவது தப்பிச்சாங்கன்னு சொன்னா நம்மள ராயன் என்ன பண்ணிடுவாரு, காலி பண்ணிடுவாரு. அதுக்கு பேசாம இவங்களை என்ன பண்ணிடலாம், தப்பிக்க முயற்சி செஞ்சாங்க, அதனால என்கவுண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போன மனதா இருக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா பவுலுக்கு மாத்திரம் அந்த இடத்துல தயவு கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆமென். 100க்கு அதிபதி பவுலை மட்டும் காப்பாற்ற மனதா இருந்தான். அவர்களுடைய யோசனையை தடுத்து ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே என்ன பண்றான், ஆமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்ல, பவுல் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, நிச்சயமா எங்க போவோம், ரோமுக்கு போயிருவோன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்க எல்லாம் யாரும் தப்பிக்க மாட்டாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் யாரையும் கொல்ல வேண்டாம்னு சொல்லி பவுலை காப்பாற்றணுன்றதுக்காகவே அப்படி ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி ஆமென் எல்லாரையும் நீந்தி கரைக்கு போகும்படி சொல்றாங்க. 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் ஆமென் பலகைகளும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் ஆமென் ஹல்லேலூயா என்ன பண்றாரு, ஏறி ஹல்லேலூயா கரையோரம் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பயபக்தி, ஒரு மனுஷனுடைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடந்தது நிமித்தமாக எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சேவகர் கொலை பண்ணிருக்க வாய்ப்புண்டு, ஆனால் பவுல் நிமித்தமாக அந்த இடத்துல எல்லாரும் காக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. டெத்து ஒவ்வொரு சூழ்நிலையும் டெத்து கன்ஃபார்ம்டான்னு தோன்றப்பலாம் இல்ல இல்ல, நமக்கு ஒரு பெரிய டெஸ்டினி இருக்குன்னு சொல்றாரு. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு ஆமென் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், டெத்து கன்ஃபார்ம்ன்ற டைம்லாம் இல்ல இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. முதல்ல அங்கே அதிபதிகள்லாம் நம்மளை குற்றவாளியும் தீர்த்து இயேசுவை ஒப்பு கொடுத்த மாதிரி பவுலை ஒப்பு கொடுத்துன்னா அங்கே என்ன பண்ணிருப்பான் பவுல், அகிரிப்பாவே அவனை சிறுவையில் அறையுங்கள் இயேசுவை சொன்ன மாதிரி அங்கேயே ஒப்பு கொடுத்துருந்தா டெத் ஆயிருக்கும். இல்ல இல்ல, ஆண்டவர் ஒரு கிரேட்டர் பர்பஸ் வச்சிருக்காரு பவுலுடைய வாழ்க்கையில. ஆகவே இந்த பயணத்தை துவக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது சிலருடைய தவறான முடிவுகளால அலை மோதி கப்பல் உடஞ்சு சாகக்கூடிய சூழல் வரும்பொழுது இல்ல இல்ல, உனக்கு இப்படி கிடையாது டெத்து, உனக்கு ஒரு கிரேட்டர் பர்பஸ் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அங்கேயும் அவனையும் கூட இருந்தவங்களையும் பாதுகாக்கிறார். அவன் கடைசியாக சேவகர்கள் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் கூட இல்ல, ஆமென் உனக்கு மரணம் இப்படி கிடையாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். உன்னுடைய மரணத்துல நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் தீர்மானித்ததுனால அங்கிருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தீமையிலும் ஆமென் நன்மை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும்
அந்த தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று ஆமென், ஹல்லேலூயா, வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் நினைச்சிட்டான், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உன் வித்துன்னு சொன்னோடனே ஆபேல் தான் நாட்டுக்கு நம்மளை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஆபேல் என்ன பண்ணிட்டான், போட்டு தள்ளுறான் காயினை வச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே இயேசுவை அவன் கொலை செய்யறதா நினைச்சு என்ன பண்ணான், ஒப்பு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் மீண்டார். ஹல்லேலூயா. அவன் அநேக சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும், நம்மை தடை செய்யும்படியாக, நம்மளை விழத்தள்ளும்படியாக, நம்மளை வீழ்த்தும்படியாக சில சூழ்நிலைகள், பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை அவன் அதிகரிக்க பண்ண முடியும். ஆனா நமக்குள்ள ஒரே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், அவர் எனக்கு சொன்னதுதான் நடக்கும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பதெல்லாம் அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கானவைகள் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும், அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் அழைத்த பொழுதே, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட பொழுதே, ஆண்டவர் உங்களை ரட்சித்த பொழுதே, உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு என்கவுண்டர், ஹல்லேலூயா, ஒரு தொடர்பு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஊற்றி அழுது ஜெபித்திருப்பீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரு. அதுதாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். சூழ்நிலைகள் இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், சிலருடைய தவறான நகர்வுனால, சிலருடைய தவறான முடிவுனால, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறவர், நேர்வழியாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் அங்க கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானமா இருந்தது. அதுக்கு தடையாய் வந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தீமையான காரியங்களை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. லாசருடைய வாழ்க்கையில அதான் நம்ம பார்க்கிறோம். அவன் மரித்தது நிமித்தமாக, ஆமென், ஹல்லேலூயா, அவனுக்கு மாத்திரமல்ல அநேகர் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா சொல்லாம எத்தனை பேர் நான் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்? எத்தனை பேர் கைங்களை உயர்த்தி காட்டுங்க. என் வாழ்க்கை, ஆமென், என்னுடைய சாட்சி, ஆமென், என்னுடைய சாட்சியின் ஜீவியம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எனக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகள் அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதா, அநேகருடைய விசுவாசத்துக்கு ஏது உண்டாகிறதா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரா? ஆனா நம்ம இன்னைக்கு எத்தனை காரியத்துக்கு பயப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம், என்னவாகுமோன்னு பயப்படுறோம். இல்ல, ஆண்டவர் பேசியிருக்கிற, நான் உன் கூட இருப்பேன், ஆமென், நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிற இடங்கள்ல, ஹல்லேலூயா, கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், இந்த காலை வேளையில, ஹல்லேலூயா, ஆண்டவர் சும்மா நம்மளை அலைய விடல. ஆமென். இங்கே கதை முடிஞ்சிருக்கும், ஆனா அங்கிருந்து காப்பாத்துறாருன்னு சொன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஆமென். எப்பயோ நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும், எப்பயோ நம்ம உடஞ்சு போயிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கல்லறைகள்ல இன்றைக்கு நேரம் புல்லு முளைச்சிருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் there will be a greater destiny. ஆமென், ஹல்லேலூயா. டெத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம்னு சொன்னா நம்ம டெஸ்டினியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன இடையில என்ன வந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதான் நடக்கும். ஹல்லேலூயா. யார் ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் இதை விசுவாசிக்கிறாங்களோ இது அப்படியே நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். நான் அநேக நேரத்தில் பயந்துடுறேன், அநேக நேரத்தில் உடஞ்சு போயிடுறேன். அவன் என்னோட கதை முடிஞ்சிருமோன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அங்க ஒரு ஜூலியஸை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, பட்சமா நடத்துறாரு, பாதுகாக்கிறாரு. ஆமென். பர்மிஷன் கொடுக்கிறாரு முதல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு. ஆமென். ரெண்டாவது பட்சமா இருக்கிறாரு, போய் நீ இளைப்பாறிட்டு வாங்க. மூன்றாவது பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம செய்த சில தவறான முடிவுகளால 2 வாரமா சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, சாப்பிடல, எல்லா உடைமைகளையும் தூக்கி போட வேண்டியதாயிருச்சு. ஆனால் இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல. ஆமென். கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் கிடையாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. போனது போகட்டும், இழந்தது பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. பட்ட அவமானங்கள் போகட்டும், பரவாயில்ல. ஆமென். இவ்வளவு நாள் சுமந்த நிந்தைகள் இருக்கட்டும், பரவாயில்ல. கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், 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 ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொன்னதுதான். ஆமென். விசுவாசிக்க முடியுமா? அவர் எனக்கு சொன்னதுதான் நடக்கும்.
அவர் எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் அவரை நம்பி இருக்கிறேன்னு பவுல் சொல்றார். அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா. முழங்கால் படிட்டு சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கை. ஓ என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவே. ஓ என் தோட எல்லாம் மறவாமல் நினைவரே இயேசையா. சொன்னத நிச்சயமா மறவாமல் நினைவரே இயேசையா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவே. விசுவாசத்தோடு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம சொல்லு. நீர் நம்ப பண்ணின ஆமென். தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்ல விரும்புறேன். ஆமென். 3 முறை அல்லேலூயா கப்பல் சேதத்துல அடிபட்டவர் சொல்றாரு, வேண்டாம், போக வேண்டாம், பண்ண வேண்டாம். இன்றைக்கு மூத்தவர்கள் ஆமென் அந்த வழியில சென்று அனுபவிக்கும்போது சொல்லும் பொழுது கேட்டுக்கோங்க. இல்ல எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி சில முடிவுகள் எடுத்து அநேக ஆபத்துகள்ல, அநேக இழப்புகள்ல, அநேக நஷ்டங்கள்ல சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல இதுவரைக்கும் கப்பல் சேதம் போல அநேக சேதம் ஆயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா பிராணனுக்கு எந்த சேதமும் வராது. அவன் உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு கிரேட்டர் டெஸ்டினி இருக்கு. இது அல்ல என் டெஸ்டினி. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அல்ல என் முடிவு. என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. என் முடிவு சம்பூர்ணம். ஆமென். எனக்கு ஆண்டவர் சொன்னதுபடிதான் நிறைவேறும். ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் மாலுமி சொன்னதை, எஜமான் சொன்னதை, அநேகர் சொன்னதை கேட்ட 100க்கு அதிபதி. ஆமென். அப்புறம் பவுல் சொல்வதை மாத்திரமே கேட்கிறவனாய் மாறினான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தத்துக்கு மாத்திரம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வசனத்துக்கு மாத்திரம் ஒப்பு கொடுப்போம். நம்மை உயர்த்தி அழகுபடுத்துகிறவர். ஆமென். அவர் குறித்தத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போய் விடுகிறவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக, உண்டாக கட்டளையிடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு, முடிந்து விட்டது. ஆமென் என்று நினைத்த எல்லா காரியங்களும் துளிர்க்க பண்ண வல்லவர், முடிவில் ஒரு துவக்கத்தை கட்டளையிட வல்லவர். ஆமென். அந்த ஆண்டவரை பிடித்து கொண்டு கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லா கனவந்ததையும் ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் அவருடைய வருகை பெறும் சதா காலம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாமே, துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாவுமே, துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.